புதுச்சேரியில் தென்பெண்ணை ஆற்றங்கரையோரமாக உள்ள சுமார் 30 கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் சுமார் 13,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் மகாராஜ பாண்டி இணைகிறார். மகாராஜ பாண்டி, வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த பகுதியில் எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது? தகவல்கள். நிச்சயமாக சாத்தனூர் அணை நிரம்பிய நிலையில் பாதுகாப்பு கருதி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இதனால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளம் பெருக்கு ஏற்பட்டது. புதுச்சேரிக்கு 2.20 லட்சம் கன அடிக்கு மேல் தண்ணீர் வந்ததால் பாகூர் அருகே இருக்கும், அதாவது தென்பெண்ணை ஆற்று கரையோரத்தில் இருக்கும் அழகிய நத்தம் தரைப்பாலம், சித்தேரி அணைக்கட்டை, கொம்பந்தன் மேடு தடுப்பணைகள் முழுமையாக மூழ்கி தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் ஆற்றின் கரைக்கு மேலாக தண்ணீர் ஏறியதுடன் சில இடங்களில் ஆற்றின் கரைப்பகுதியும் உடைந்து கரையோரங்களில் உள்ள கிராமங்களுக்கு வெள்ள நீர் பூந்தது. இந்த திடீர் வெள்ளத்தால் சோரியாங்குப்பம், ஆராய்ச்சிக்குப்பம், பாகூர், இருளஞ்சந்தன், கொம்பந்தன்மேடு உள்ளிட்ட 30 கிராமங்களுக்குள் மழை வெள்ளம் பூந்ததால் அந்த பகுதி முழுவதுமே வெள்ள நீராக சூழ்ந்துதான் காட்சியளிக்கிறது. இது மட்டும் அல்லாமல் அந்த 30 கிராமங்களில் வெள்ள நீர் புகுந்ததால் அங்குள்ள விளைநிலங்களும் பெரிதாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. விளைநிலங்கள் வெள்ள நீர் சூழ்ந்து கடல் போல் காட்சியளிக்கிறது. அதனுடைய கழுகு பார்வை காட்சியை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியில் மொத்தம் 5,400 ஹெக்டர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளம் பெருக்கும் காரணமாக விளைநிலங்களில் நீர் புகுந்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருப்பது விவசாயிகளிடையே பெரும் கவலையை தான் அளித்திருக்கிறது. எனவே எங்களுக்கு கூடுதலாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் புதுச்சேரி அரசிடம் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.